ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து டேஸ்டியான மெதுவடை செய்ய போகிறோம். வீட்லேயே வந்து டீ கடை போல் வந்து முறுப்பு முறுப்பாக வந்து நம்ம இப்போ செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், ஒரு டம்ளர் வந்து உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். அது கூட வந்து 1/4 டம்ளர் வந்து பச்சரிசி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நல்லா வந்து கிறிஸ்பினஸாக கிடைக்கும். உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும், மேலே வந்து கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி ஊற வச்சுக்கலாம். இது அப்படியே ஒரு 25 மினிட்ஸ் வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு ஊறி வந்துடுச்சு. ரொம்ப ஊற வச்சிட்டிங்கன்னா வந்து எண்ணெய் வந்து அதிகமாக வந்து இழுத்து வச்சுக்கும். அதனால் இந்த அளவுக்கு ஊறினா போதும். இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், தண்ணிக்குள்ளே போட்டு அப்படியே பால்ஸ் மாதிரி அப்படியே இருக்குது பார்த்தீங்களா, கரையாமல் இப்படி இருக்கணும். இப்போ வந்து இதில் வந்து தேவையான பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் வந்து கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து அதனோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு டைம் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் வந்து சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சீரகம் 1 ஸ்பூனு, மிளகு வந்து 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் வந்து நான் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள், மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் வந்து சோடா வந்து சேர்க்காதீங்க. சோடா சேர்க்காமே வந்து சாஃப்டாக நல்லா கிறிஸ்பினஸாக கிடைக்கும். பாருங்கள், ஒரு கடாயில் வந்து ஆயில் விட்டுக்கலாம், நம்ம பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இஞ்சி வந்து சின்னதாக கொஞ்சமாக வந்து நல்லா நசுக்கி நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், எண்ணெய்க்குள்ளே நம்ம வந்து போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். கையில் வந்து தண்ணி கொஞ்சமாக அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வந்து போட்டு எடுத்திங்கன்னா கையிலேருந்து அப்படியே வலிக்கிட்டு விழுந்துடும் ஈஸியாக. பாருங்கள், இந்த மாதிரி மெதுவடை போடுறது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், அப்படியே வந்து திருப்பி கொடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வந்து வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து இதை வந்து எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே வந்து நம்ம வந்து போட்டு வச்சிடலாம். அப்போ வந்து இருக்கிற வந்து எண்ணெயை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். பாருங்கள், டேஸ்டியான மெதுவடை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.